பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. 1 யோவான் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தினுடைய கடைசி பகுதி இந்த நாளுக்கான வேத வார்த்தை. உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். இந்த வேத பகுதியில 2 நபர்களை சொல்லுகிறது. ஒன்று உலகத்தில் இருக்கிறவன், இன்னொன்று நாம் நமக்குள்ள இருக்கிறவர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த 2 பேருக்குள்ளேயும் இருக்கிற இந்த பெரிய காரியத்தை கர்த்தர் இங்கே நிரூபித்து ஆண்டவர் தான் பெரியவர் என்பதை இங்கே காண்பிக்கிறதை பார்க்கிறோம். நமக்குள்ளே இருக்கிறதை கர்த்தர் தான் நமக்கு நிரூபிக்கிறார். அவர் நமக்குள்ளே இருக்கிறார், அவருடைய வல்லமை இருக்கிறது என்று. நமக்கு அநேக பிரச்சனைகள் வருகிறது. நமக்கு விரோதமாக சில சேலஞ்சுகள், நமக்கு விரோதமாக சில சிக்கல்கள், நமக்கு விரோதமாக சில வியாதிகள், இவைகள் எல்லாம் வந்தபோது இதுதான் ரொம்ப பெருசா இருக்கிறது, இது இவ்வளவு பெரிதா இருக்கிறது என்று நாம் நினைக்கும் போது ஆண்டவர் சொல்லுகிறார், இல்ல, அவைகளை காட்டிலும் ஒரு பெரியவராகிய நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அதை 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே உலகத்தில் உள்ள ஆவிகள் பெரியது என்று அவர்கள் நினைத்து கொண்டு இருக்கும் போது ஆண்டவர் சொல்லுகிறாரு, அவைகள் எல்லாமே பெரியவைகள் அல்ல, உனக்குள்ளேயும் எனக்குள்ளேயும் இருக்கிறவர் தான் பெரியவர் என்பதை அங்கே காண்பிக்கிறதை பார்க்கிறோம். கர்த்தர் நமக்குள்ளே இருப்பவர் பெரியவர் என்பதை எப்படி நிரூபிக்கிறார்? ஒரு சம்பவத்தை சொல்கிறேன். யோவான் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரத்தில் நீங்க வரும்போது சமாரிய ஸ்திரீயை குறித்து நம்ம அங்கே பார்க்கிறவர்களா இருக்கிறோம். அந்த சமாரிய ஸ்திரீக்கும் இயேசுவுக்கும் ஒரு கான்வர்சேஷன் அங்கே நடைபெறுகிறதா இருக்கிறது. அந்த நேரத்தில் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் இந்த சமாரிய ஸ்திரீ இயேசுவை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறார், யாக்கோபை விட நீர் பெரியவரா என்று சொல்லுகிறார். அப்பொழுது ஆண்டவர் அவள் கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்லும் போது 4ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்துல அவளே சொல்லுகிறாரு, அவர் பெரியவர், அவர்தான் மேசியா என்று அவர் சொல்லுகிறார். எப்படி நிரூபித்தார் ஆண்டவர் தான் பெரியவர் என்று? எப்படி நிரூபித்தார்? ஒரு 3 காரியங்கள். ஒன்று, வெளிப்படுத்தினார். என்ன வெளிப்படுத்தினார்? நீ யார் என்று உனக்கே வெளிப்படுத்துகிறவர் நம்முடைய ஆண்டவர். நாம் யார் என்பதை நமக்கு முதலாவது காண்பிக்கிறார். அதன் மூலமாக அவர் எவ்வளவு பெரியவர் என்பதை நாம் அறிந்து கொள்ள கர்த்தர் நமக்கு உதவி செய்கிறவராயிருக்கிறார். 2வது, தான் யார் என்பதை வெளிப்படுத்துவார். அதாவது இயேசுவை புரிந்து கொள்ள தன்னை அவர் வெளிப்படுத்துகிறார். அவர் யார், அவர் எவ்வளவு பெரியவர் என்பதை நமக்கு காண்பிப்பதற்காக அவரே தன்னை வெளிப்படுத்துகிறவராயிருக்கிறார். 3வது, தேவன் அந்த சமாரியஸ் கேட்கும் அனைத்து கேள்விகளுக்கும் பதில் கொடுக்கிறார். பதில் கொடுப்பது நிமித்தமாக அவர் பெரியவர் என்பதை அவர் வெளிப்படுத்துகிறவராயிருக்கிறார். அருமையானவர்களே, பலவிதமான கேள்விகளின் நடுவில், பலவிதமான எண்ணங்களின் நடுவில் நீங்கள் இருப்பீர்கள் என்றால் உங்களுக்கு பதில் கொடுத்து உங்களுடைய கேள்விகளுக்கு எல்லாமே அவர் எப்படிப்பட்டவர் என்பதை காண்பித்து அவர் பெரியவர் என்பதை நிரூபிப்பார். அப்பொழுது நீங்கள் தெரிந்து கொள்வீர்கள், உலகத்தில் இருக்கிறவரிலும் என்னில் இருக்கிற ஆண்டவர் பெரியவர் என்பதை. இந்த பெரிய ஆண்டவரை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள், ஆசீர்வதியுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.